இது பாருங்க எவ்வளவு பெரிய நண்டு இருக்கு பாருங்க. ஒரு நண்டே வந்து. ஹலோ மக்களே, வெல்கம் டு நஸ்ருன் சபியூஸ். இப்போ நாங்கள் காலையில் 7 மணி ஆகுது. இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்? எகியா கூட தான் போயிட்டுருக்கோம். எகியா இருக்காரு. ஸோ எகியா எங்கே போகிறோன்னு சொல்லு நீ. காசிமேடு. ஏன் இவ்வளோ யோசிச்சு சொல்கிற? சரி, எதுக்கு போகிறோம் காசிமேடுக்கு? மீன் வாங்க போகிறோம். சரி, மீன் வாங்கிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் அதை எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த வீடியோவில் காமிக்கலாமா? சரி, ரைட். இப்போ போகலாமா நம்ம? அங்கே போயிட்டு மீதி எல்லாத்தையும் அங்கே போயிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக காசிமேடுக்கு வந்துட்டோம். இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதெல்லாமே வந்து மீன் பிடிக்க போகிற போட்டு, அங்கே லாங்கில் நிற்கிது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து லாட்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லாட்ஜு எல்லாரும் அவங்களோட அங்கே நிற்கிது. ஸோ இது வந்து நம்ம ஏர்லி மார்னிங் வந்திருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து அது வர்றதெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ ஏர்லி மார்னிங்னா வந்து ஒரு 3 மணி 2 மணி அந்த டைமில் தான் வந்து அவங்க வருவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமம். இப்போ இந்த டைமில் வந்து வந்துட்டாங்க. அங்கே தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து மீன் மார்க்கெட்டு. ஸோ அதில் உள்ளே போய் நம்ம என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்றதை மட்டும் உள்ளே போய் பார்ப்போம். வாங்க, எங்கேயா போலாமா? வா. இது பார்த்தீங்கன்னா காசிமேடு. இது வந்து பார்த்தீங்கன்னா வட சென்னையில் இருக்கு. ஸோ இது வந்து சென்னையிலேயே வந்து இருக்கிறதுலே ரொம்ப பெரிய மார்க்கெட்டுங்க. அது இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ போட்ஸ் இவ்வளோ இது இருக்கு. ஸோ இங்கே தான் வந்து ஃபிஷ் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக இயர்லி மார்னிங்கே வந்து பிடிச்சி நம்மளுக்கு சண்டேயில் வந்தோம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இந்த உள்ள நம்ம போய் பார்க்கலாம். ஸோ போகிறதுமே நான் சொல்லிட்டு இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம சென்னையில் இருக்கும்போது இந்த மாதிரி இடத்துக்கு காசிமேடுக்கு நம்ம இயர்லி மார்னிங் வந்து வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா வரி இறான்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து காசிமேட்ல தான் வந்து ரொம்ப ஃபேமஸ். இந்த இடத்துல இந்த லொக்கேஷன்ல தான் இது இந்த மாதிரி இறாலாம் வந்து கிடைக்கும். அந்த மீன் வேணுமா? ஷார்க் வேணுமா? சரி வாங்கலாம், உள்ள போயிடுவாங்க. ஓகே, டைம் பார்த்தானே திரள் தான் போல. ஸோ மக்களே, இப்போ பாருங்க எனக்கு ஒரு புது மேட்ரு ஒன்று மாட்டுச்சு. ஸோ இப்போ லைவா அவங்க காமிக்கலாம். நண்டு வந்து உயிரோட இருந்துச்சு, அதுதான் அவங்க காமிக்கலான்ட்டு. இப்போ பாருங்க இந்த நண்டு உயிரோட இருக்கு. எடுக்கலாமா அக்கா? கையில் எடுக்கலாம். கடிக்க பாருங்க எவ்வளவு பெரிய நண்டு இருக்கு பாருங்க. ஒரு நண்டே வந்து 1 கிலோக்கு மேலேயே வரும் போல இருக்கு. எப்படா இருக்கு? ஸோ நண்டு, இந்த நண்டு காமிடா. இது பாருங்க நல்ல உயிரோட அது லைவா இருக்கு. ஸோ இங்க வந்து இந்த மாதிரி நண்டு டிஃப்ரெண்டா வரும். இதெல்லாம் வந்து இங்க காசிமேடு கடல், இந்த கரையில மட்டும்தான் இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் கிடைக்கும். எவ்வளோக்கா கிலோ? இது 600. கிலோ 600. லைவா அப்படியே இருக்கு. மசாஜ் பண்றோம். சரிக்கா, கையை வந்து மசாஜ் பண்ற மாதிரி இருக்கு. இந்த கொடுக்க நம்ம கழட்டி விட்டாதான் நமக்கு டேஞ்சர். ஓகே, தேங்க்ஸ். அந்தாங்கக்கா. அதான் அந்த மாதிரி பாருங்க உயிரோட நண்டு வந்து உயிரோட பிடிச்சிருக்காங்க. அந்த ஓட கழட்டினதுக்கு அப்புறமும் உயிர் இருக்கு பாட்டி. கழட்டினதுக்கு அப்புறமும் இருக்குமா? இந்த இதெல்லாம் பாருங்க ஓட கழட்டியாச்சு. ஸோ ஓட கழட்டியும் உயிர் இருக்கு அப்படியே. இதுதான் ஃப்ரெஷ்ஷான நண்டு. சரி வாங்கி எனக்கு கொடுத்துடுறா. எனக்கு பாரு. அதே பாரு. தேங்க்ஸ் சொல்லுப்பா அக்கா. தேங்க்ஸ் சொல்லு ஆண்டிக்கு. தேங்க்ஸ் சொல்லு. அங்கே போறாங்க. அங்க வா. தேங்க்ஸ். எகியாக்கு ஒரு நண்டு விளையாட கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்காரா? எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரியா? எத்தனை கிலோ வரும்ண்ணா இது? 14 கிலோ வரும்.
எடுக்கிறியா? ஸோ அந்த கூடை வந்து 14 கிலோ வரும் ஒரு கூடை, 16 கிலோ. அப்படியா? சரி சரி சரி. மீன் என்ன ஆக்சுவலா முள்ளு எப்படி இருக்கும் அதுல? ஸ்கின் மட்டும் தான் ரிமூவ் பண்ற வேலையா இருக்கும். ஸ்கின் மட்டும் ரிமூவ் பண்ணுவோம். செருப்பு மீன் தெரியுமா? ஆமா ஆமா, லெதர் தான். அதே சேம் அதே கேட்டகரி. ஓ, அதே கேட்டகரியில வரும். ஓகே. முள்ளு வந்து நடுவு முள்ளு மட்டும் தான். அது ரிலேட்டடா தான். அதே சேம் தான். கலர் மட்டும் தான் வேற வரும், முள்ளு வரும். முள்ளு வரும். வால்கிட்ட முள்ளு. அதான் இப்போ நம்ம க்ளீன் பண்ண போறது வந்து தோலை மட்டும் உரிக்கணும். அந்த சேம் என்ன ப்ராசஸ் அதே ப்ராசஸ் தான் இது. அதேதான். ஓகே. அது தோல் பிளஸ் இந்த முள்ளு உரிக்கணும். முள்ளு அதுல என்ன பண்றீங்களோ அந்த லெதர் ஜாக் பண்ணல அதே சேம் சேம் அதேதான் அதுல. ஓகே. இது நீங்க சண்டேஸ் மட்டும் விக்கிறதா இல்ல எப்பவுமே எல்லா நாளும் இருக்குமா? சண்டே சாட்டர்டே ஓ, வெனஸ்டே தான் மார்க்கெட். சந்தை சொல்லுவாங்க. ஆமா ஆமா. பல்லாவரத்துல ஃப்ரைடே சொல்ற மாதிரி இங்க வந்து வெனஸ்டே சாட்டர்டே சண்டே. ஓ, அந்த 3 நாள் தான் மார்க்கெட் நல்லா இருக்கும். சூப்பர் சூப்பர். ஓகே. மத்த நாள்ல நார்மலாவே இருக்கும். சொல்றியா? இது தேங்காய் பருவல வந்து சின்னது, சின்ன சைஸ். இதோட கூட எவ்வளவு நம்ம இது 250 ரூபா. ஸோ இது வந்து ஒரு கூட 3 கிலோ வருமானா இதுல? 2.5 கிலோ வரும். சின்ன சின்ன போட்ல சின்ன மீன் இப்பதான் லைவா பிடிச்சிட்டு வராங்க. சிங்களா சரி வருங்க. லாப்ஸ்டர் இப்பதான் அண்ணன் எடுத்து வந்திருக்காரு, உயிரோட இருக்கு. என்ன நேம், என்ன பேருனது? சிங்கரா இல்ல ஏரா? லாப்ஸ்டர் தமிழ்ல சிங்கரா. எப்படி இருக்கு இந்தரா புடுறா இத உடனே எடுத்துக்கிறா. சரி ஓகே தேங்க்ஸ். ஓ, அந்த போட் நங்கூரம் பாருங்க. ஆடி சூப்பர்ல. நங்கூரம் போட்டு அப்படியே போட்டை நிப்பாட்டி கரைக்கு அப்படியே கொண்டு வராங்க. ஸோ இதுல என்னென்ன மீன் வருதுன்னு பார்க்கலாம். இதுல ஃப்ரெஷ்ஷா ஏதாவது கொண்டு வருவாங்க. இப்பதான் வந்துட்டு இருக்கு, அதை போய் பார்க்கலாம். இந்த மீன் பாத்தீங்கன்னா பழவேற்கால தான் வரும். பழவேற்கால தான் பிடிக்கிறது இது. ஸோ இது வந்து பழவேற்கால இருந்தே போட்லயே இங்க கொண்டு வந்துட்டாங்க காசிமேடுக்கு. இந்த மீன் அந்த பக்கம் தான் கிடைக்கிறது. இங்க பாரு உயிரோட இருக்கு. எப்படி இருக்கு? கையில எடு. எட்ரா எப்படி 3 செட் ஆனது? லாப்ஸ்டர். வாவ். இது பாருங்க சங்கு. ஓ, சங்கு. இது சங்கை மட்டும் நம்ம எடுத்துட்டு இதுதான் சதை. ஸோ இதை வந்து கிரேவி மாதிரி வச்சு சாப்பிடலாம். இது சூப்பரா இருக்கும். எப்படி இருக்கு பாத்தீங்களா? இதே கையில எப்படி நல்லா இருக்குது சங்கு. ஸோ இதெல்லாமே இந்த இடத்துல வெரைட்டியா கிடைக்கும். இது இப்போ பாருங்க, அந்த லாட்ஜ் வந்து ரொம்ப பழசாயிடுச்சு போல இருக்கு. ஸோ தண்ணியிலே முழுகிடுச்சு, பேஸே இல்லை அதுல. இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசு வந்து, அதாவது புது லாட்ஜ் வந்து இங்கே ரெடி பண்றாங்க. ரெடி பண்ணி அப்படியே இதுல இருந்து கொண்டு வந்து அப்படியே கடலுக்குள்ள இறக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அவங்களா வந்து செய்யறாங்க போல இருக்கு. இதுக்குன்னு சில இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க போல இருக்கு, அதை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், 1 2 3 இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரோடு பார்த்தீங்களா? இந்த ரோடு நீங்க பார்த்துருப்பீங்க பில்லா படத்துல. அப்புறம் விஜய் சேதுபதி ஒரு சீன்ல வந்து கத்தி எடுத்துட்டு வர்ற மாதிரி பில்லால செகண்ட் பார்ட்ல வந்திருக்கும். ஸோ இதுதான் அந்த ரோடு. இங்கே தான் அந்த சீன்ஸ்லாம் எடுப்பாங்க. இந்த பக்கம் தான் லாட்ஜ் என்ட்ரி. இதுதான் வந்து அவங்க போட்டு லாட்ஜுக்கெல்லாம் போகிறதுக்கான என்ட்ரி இது. ஸோ இந்த ரோடு தான் அது. அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பீச். அந்த கல்லுக்கெல்லாம் அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ரோடாக இருக்கும். அதில் நம்ம எடுத்துட்டு அது இயர்லி மார்னிங் வந்தோம்னா அந்த இடத்துல லொக்கேஷன் வந்து சூப்பராக இருக்கும். அந்த டைமில் அது பார்க்கலாம். இப்போ அது போகிறது அங்கே வேஸ்ட்டு தான். ஸோ இவ்வளோ தான். இதுதான் காசிமேடு. மீனெல்லாம் வந்து ஒரு லாட்ஜில் இருக்கோங்க. லாட்ஜ் நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா? ஸோ அந்த லாட்ஜில் ஒருத்தர் தெரிஞ்சிருந்தார், அவர் பர்மிஷன் கொடுத்துருக்காரு வீடியோ எடுக்கிறதுக்காக. அவ்வளோதான். இப்போ பாருங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம லாட்ஜஸ்லாம் நிற்குது பார்த்தீங்களா? அதில் பார்த்தீங்கன்னா நம்ம நேஷனல் ஃபிளாக்ஸ் இருக்கும். எதுக்குன்னா இதுதான் வந்து நம்ம ஸ்ரீலங்கன் பார்டர் வரைக்கும் போய் மீன் பிடிக்கிறதுக்கான லாட்ஜ். ஸோ அதனால தான் எல்லாத்துலேயுமே வந்து நேஷனல் ஃபிளாக் இருக்கும். எல்லா போட்லையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கும். ஸோ அந்த போட் இதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லாட்ஜ் வந்திருக்கு. இதில் மீனோட வந்திருக்காங்க. இது வந்து இந்த படகு கொண்டு வருவாங்க. படகுல மீனை ஏற்றி அதுக்கப்புறம் தான் அங்கே கொண்டு போவாங்க. இது அங்கே அலோடு கிடையாது. ஸோ இவ்வளோதான். இதுதாங்க காசிமேடு. இப்போ நம்ம காலையிலேருந்து நம்ம மீன் சில வெரைட்டிஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டான நண்டு, அந்த லாப்ஸ்டர்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம காமிச்சிருந்தோம். ஸோ எல்லாமே பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நம்ம சேனல் வந்து உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க. மறுபடியும் உங்களை புது வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.